வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல காலிஃபிளவர் தக்காளி கறி பண்ண போறோம். இதனுடைய டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இத நம்ம ரொம்ப ஈஸியாவும் வேகமாவும் செஞ்சிடலாம். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும், சாம்பார் சாதம் தயிர் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல காம்பினேஷனா இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இதனுடைய வெயிட் பாத்தீங்கன்னா 1/4 கிலோ இருக்கும். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. நம்ம கட் பண்ணி வச்ச காலிஃபிளவரை இதுல சேர்த்துட்டு கொஞ்சமா மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் உப்பும் சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த தண்ணியில இந்த காலிஃபிளவர் 3ல இருந்து 4 நிமிஷத்துக்கு வேகட்டும். இந்த மாதிரி கலந்து கலந்து விட்டோம்னா எல்லா பூவுமே ஒண்ணு போல வெந்துரும். நாலு நிமிஷமா தண்ணியில கொதிச்சு காலிஃபிளவர் ஓரளவு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4 நிமிஷம் போல வேக வச்சிட்டோம்னா அப்புறமா மசாலாவோட சேர்ந்து காலிஃபிளவர் நல்லா கரெக்டா வெந்து வந்துரும். இப்ப இதுல உள்ள பூவை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டீஸ்பூன் சோம்பும் சேர்த்து பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் கட் பண்ண வெங்காயம், கூடவே 2 பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். அடுத்து கறிவேப்பிலை. இந்த வெங்காயம் ஓரளவு அதன் கலர் மாதிரி வதங்கட்டும். இப்ப வெங்காயம் வதங்கி ஓரளவு அதன் கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு அந்த இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போக மறுபடியும் 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இப்ப வெங்காயம்லாம் நல்லா பிரவுன் கலர் ஆகி வந்திருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு வதக்கிக்கணும். அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கூடவே இந்த கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. இந்த தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கி வரட்டும். இப்ப தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்டா வதங்கிடுச்சு. இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மிளகை கிரஷ் பண்ணி சேர்க்கிறேன். கொஞ்சமா 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலா தூள்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுல ஒரே 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. அடுத்து நம்ம வேக வச்ச காலிஃபிளவரை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலால கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. சிம்லயே ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட சேர்ந்து காலிஃபிளவர் வெந்துட்டு இருக்கட்டும். சிம்லயே 4 நிமிஷமா மசாலாவோட சேர்ந்து காலிஃபிளவர் வெந்துருச்சு. கிரன்ச்சியா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதான் இருக்கணும் காலிஃபிளவர், ரொம்ப சாஃப்டா வேகக்கூடாது. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் போல கசூரி மேத்தி இலைகளை இந்த மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியில் இந்த மாதிரி சேர்த்தோம்னா நல்லா வாசனையா இருக்கும்.
ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. அவ்வளவுதான். சூப்பரா ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணக்கூடிய காலிஃப்ளவர் தக்காளி கறி ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.